வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்தநாள். இப்போ தான் நம்ம டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையோட பாதி கடலை தாண்டிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட முயற்சியையும் நம்மளோட தன்னம்பிக்கையும் எப்போவுமே கைவிடாமல் உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எப்போவுமே வந்து டெய்லி உங்களோட வேலைகளை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து முன்னேறலாம். நானும் முன்னேற ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நானும் முன்னேறலை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தத்துவம் சொல்கிற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் ஆகலை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் உழைக்கிறாங்க, ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உழைக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட உடல்நலனை வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை. அது வந்து உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், ஏன் நீங்களாக கூட இருக்கலாம். உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து நல்லா பார்த்துக்கிறது தான். சரியான டைமுக்கு சாப்பிட்றது, சரியான அளவில் தண்ணி குடிக்கிறது. ஸோ எப்போவுமே வந்து உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய பரிசே அதுதான். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உடல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்மளோட குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு தோணுச்சு, சொல்கிறேன், அவ்வளோதான். மிக்க நன்றி. என் மேலேயே ரொம்ப அன்பு காட்டுற என்னை சுற்றி இருக்கிற 4 பேருக்கு எப்போவுமே வந்து நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். எதுனாலும் எப்போனாலும் அன்பு செலுத்துங்க எல்லார் மேலேயும். அதுதான் என்னோடய ஆசை. போர் இல்லாத ஒரு உலகமும் மது இல்லாத ஒரு உலகமும் இருக்கணும்னு நான் என்னோடய வாழ்க்கையில் எப்போவுமே நினச்சிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி. அன்பு செலுத்துங்கள். நன்றி.